அன்பு மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று சித்திரை மாதம் 10ஆம் தேதி. இன்று நள்ளிரவு 12 மணிக்கு சூரிய பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திலும் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்திலையும் சந்திக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி சுபதினம். இந்த பௌர்ணமி தினத்தில் நம் சரீரத்திற்கான ஆரோக்கியம், நமது வாழ்க்கைக்கு தேவையான செல்வ வளம், உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய சித்ரா பௌர்ணமி. பொதுவாக அரசு வேலையில நாட்டம் உள்ளவங்க, புத்திர பாக்கியத்தில் விருப்பம் உள்ளவங்க, தொழில போட்டி உள்ளவங்க, காரிய தடை உள்ளவங்க இந்த சித்ரா பௌர்ணமி சிறப்பு தியானத்தை பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வளங்களையும் இறைவன் பரிபூரணமாக கொடுப்பான். இந்த தியானத்தை சித்தர்கள் ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்னு அட்டமா சித்துக்களால குறிப்பிடுறாங்க. பொதுவாக நம்ம சித்தர்களுடைய அட்டமா சித்துக்கள் அப்படிங்கிறது அனிமா, மகிமா, கரிமா, லக்கீமா, பிராத்தி, பிரகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் அப்படின்னு 8 அட்டமா சித்துக்கள் இருக்கு. இதுல ஈசத்துவம் அப்படிங்கிறது நம்ம நினைச்ச பொழுதுல நாம எந்த தெய்வத்தை நினைச்சாலும் அந்த தெய்வத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய மனதினுடைய வலிமைதான் ஈசத்துவம். அந்த ஈசத்துவ சித்ததான் இன்று இரவு நாம பயிற்சி செய்ய போறோம். இந்த பயிற்சிக்கு தேவையான கருவிகள் இந்த நள்ளிரவு தியானத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி மெழுகுவர்த்தி, உங்களுக்கு இவ்வளவு பெருசு இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு மணி நேரம் எரியறதுக்கு தக்கன ஒரு மெழுகுவர்த்தி. இந்த தியானமானது இன்று நள்ளிரவு 11 மணியிலிருந்து 12 மணிக்குள்ள தியானம் நடைபெறும். இந்த ஈசத்துவ தியானத்தில் எல்லையற்ற சக்தி படைத்த ஐயன் ஈசனின் திருவடியை நம்ம முழுமையா உணர போறோம். ஈசனின் திருவடியில நமக்கு தேவையான உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், இதயத்திற்கு உற்ற உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் நாம் முழுமையாக ஈசனின் திருவடியிலிருந்து நம்ம பெற போறோம். இந்த அற்புதமான தியானத்திற்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த தியானத்திற்கு பதிவு செய்த அன்பர்கள் கைலாய பரம்பரை சிவ அடியார்கள் கூட்டம் அப்படிங்கிற குரூப்ல உங்களை இணைச்சி அந்த குரூப்ல தான் உங்களுக்கான லிங்க் வரும். இந்த தியானம் முழுக்க முழுக்க ஆன்லைன் தியான வகுப்பாக நடைபெறும். மாணவர்கள் அனைவரும் ஆயத்தமாக இருக்க அன்போடு வேண்டுகிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.